Jeffrey Epstein raping underage girls, all of that. But the fact also is he was a power broker. This is minimal interaction. But if your answer is in 2008 he was woman who was underage, that was it. வணக்கம். கடந்த ஒரு சில வாரங்களாக ஒரு சைத்தானின் பெயரை கேட்டு வருகிறீர்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் 21வது நூற்றாண்டில் உலகத்திலேயே மிகப்பெரிய சைத்தானாக உருவாகிய இந்த நபரை பற்றி ஏராளமான வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நபரை பற்றி படித்து பார்க்கும்போது எதற்காக இந்த நபரை சைத்தான் என்று அழைத்தார்கள், எதற்காக இந்த நபரை தாண்டி வேற யாருமே கொடூரக்காரனாக பார்த்திருக்க முடியாது என்று பேசி வருகிறார்கள். இந்த ஒரு நபர் சேகரித்த 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட போட்டோக்கள், வீடியோக்கள், இமெயில், சாட்ஸ், இதில் சிக்கிய ஏராளமான தலைவர்கள். இந்தியாவிலும் நரேந்திர மோடியின் பெயர் வந்திருக்கிறது, அனில் அம்பானியின் பெயர் வந்திருக்கிறது, ஹர்தீப் சிங் புரியின் பெயரும் வந்திருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் இந்த நபர் வலையில் எப்படி சிக்கினார்கள் என்கிற அனைத்து கதையுமே நீங்கள் பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு எதற்காக இந்த நபரை நாம் சைத்தான் என்று அழைக்கிறோம் என்று அதுவும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஒரு காலகட்டத்தில் கணக்கு வாத்தியாராக, பிசிக்ஸ் வாத்தியாராக ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்திருக்கிறார். திடீரென்று ஒரு மிகப்பெரிய பங்களாவில் வசிக்க தொடங்கியிருக்கிறான். எப்படி இந்த நபருக்கு இவ்வளோ பணம் வந்தது என்று யாருக்குமே தெரியலை. திடீரென்று பார்த்தால் பிரைவேட் ஜெட்களில் பயணிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறான். ஒரு சில வருடங்களுக்கு பின்பு இந்த நபர் கையில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்கள், பெரிய பெரிய செலிபிரிட்டிகள், அவர்களுடைய ஃபைனான்சியல் அட்வைசராகவும் இந்த நபருடைய பெயர் வெளிவர தொடங்குகிறது. அப்படி எந்த மாயம், எந்த மந்திரம் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த மிருகம் சின்ன சின்ன குழந்தைகள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய பவர்ஃபுல் நபர்களை தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட், லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் என்கிற இந்த ஐலண்டிற்கு கூட்டிச் செல்வானாம். அங்கே போவதற்காக தனி ஹெலிகாப்டர், தனி பிரைவேட் ஜெட்ஸ், இந்த நபருக்கே சொந்தமான இந்த வாகனங்கள், இந்த ஃப்ளைட்ஸ்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இந்த தனி ஐலண்டிற்கு கூட்டி சென்று சின்ன சின்ன குழந்தைகள் 9 வயதிலிருந்து தொடங்கி 15, 16, 17 வயது வரை அந்த சின்ன சின்ன குழந்தைகளை இந்த சைத்தானுடைய, இந்த மிருகத்துடைய விவிஐபி நண்பர்களுக்கு கொடுப்பானா. விவிஐபி நண்பர்கள், உலக முழுவதும் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் நண்பர்கள் அந்த சின்ன சின்ன பெண்களை பிச்சு திங்கக்கூடிய வேலையை பார்ப்பார்களா? எப்படி இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இந்த குழந்தைகளை தன் வசப்படுத்தினான்? பள்ளிக்கூட கனெக்ஷன் இருந்தது, ஏராளமான ஏஜென்ட்ஸ்களை வைத்திருந்தானா, மசாஜ் பண்ணணும். இவனுடைய டார்கெட்டு தகப்பன் இல்லாத குழந்தைகள், ஏழை குடும்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள், பணத்திற்கு திண்டாடக்கூடிய குழந்தைகள். அவர்களுக்கு $200-300 காட்டினாலே போதும், சும்மா வந்துட்டு போங்க, 1 மணி நேரம் மசாஜ் பண்ணால் $200. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மிருகத்தை பற்றின ஒரு சீரீஸும் வந்திருக்கிறது. தயவு செய்து போய் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த கொடூரக்காரன் என்று. உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல குடும்பத்தை சார்ந்த நபர்கள், மதிப்பு மரியாதையுடன் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இந்த சைத்தானுடன், இந்த மிருகத்துடன் தன்னுடைய பெயரை இணைக்க மாட்டார்கள். வந்துவிட்டாலே ரெசிக்னேஷனை கொடுத்த ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் ஹர்தீப் சிங் புரி இஸ் ட்ரைங் டு டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப். அவர் மீது பாலியல் தொல்லையெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை கண்ணை கட்டி கூட்டிட்டு போனாங்க, நான் ஒரு டெலிகேஷனோட பார்ட்டாக இருந்தேன், என் மீது எப்படி நீங்க அலிகேஷன் எடுத்து வைக்கலாம்? This is minimal interaction. But if your answer is in 2008 he was woman who was underage, that was it. The rest of these stories
got to be known much later. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அனில் அம்பானி இந்த நபரிடம் பெண்களை கேட்டு வாங்கியிருக்கிறார். அனில் அம்பானிக்கு பெண்களை சப்ளை செய்யக்கூடிய புரோக்கர் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன். நரேந்திர மோடியின் பெயரும் வந்திருக்கிறது. நரேந்திர மோடியின் பெயர் செக்ஷுவல் கரெக்ஷனாக வரவில்லை என்றால் கூட நரேந்திர மோடியின் பெயர் இந்த நாட்டின் மிகப்பெரிய டீல்ஸ்களை இந்த நபருக்கு வித்தபடி வந்திருக்கிறது. நரேந்திர மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை வைத்து இந்தியாவை விற்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள், கூறு போட்டு விற்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இந்த நபரின் தொடர்பில் வரக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகளை கற்பழிப்பது, அந்த குழந்தைகளை மிரட்டுவது, ஒரு சில $100-200 கொடுப்பது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளை அடுத்தபடியாக மிரட்டி இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய கிளாஸில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டி வந்தீர்கள்னா அதற்கான தனி கமிஷன், அவர்களுக்கும் பணம் கொடுப்போம், உங்களுக்கும் பணம் கொடுப்போம். அடுத்தடுத்து இந்த செயின் பெருகிக் கொண்டே இருந்திருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணும் 20, 30, 40, 50, 80 குழந்தைகள் வரை இந்த ஐலண்டிற்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய இந்த மிருக நண்பர்கள் அந்த சின்ன சின்ன குழந்தைகளை பிச்சு தின்னது மட்டுமல்லாமல் அந்த சதையை கூட ஒரு சில மிருகங்கள் கடிச்சு தின்னிருக்கிறார்கள். சைத்தான் மிருகம் என்று எதற்காக கூறுகிறேன் இப்ப புரிகிறதா? தப்பி தவறி இந்த சின்ன குழந்தையில் யாரோ ஒரு குழந்தை இறந்து போனால் அந்த குழந்தையை அதே ஐலண்டில் சல்ஃபியூரிக் ஆசிடை போட்டு தீ வைத்து கொளுத்தி விடுவார்களாம். நாளைக்கு எந்த விதமான தடயமும் இருக்கக்கூடாது என்று. 2005ஆம் ஆண்டு இந்த நபரை பற்றின ஏராளமான விஷயங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு போனது. 3 ஆண்டுகள் இந்த நபருடைய வழக்கு அமெரிக்காவின் நீதிமன்றத்தில் நடந்திருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் லாயர்ஸ்களை, என பணம் இருக்கு, டாப் லாயர்ஸ்களை இந்த நபர் ஹயர் செய்து தனக்கு வாதாடக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். 2008ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நீதிமன்றத்தில் இந்த நபர் இவர் செய்த அனைத்து தவறுகளையும் ஒப்புக்கொண்டதற்கு பின்பு இந்த நபருக்கு சிறை தண்டனையும் கிடைத்திருக்கிறது. ஆனால் பவர்ஃபுல் லீடர்ஸ், இந்த நபரிடம் சர்வீஸ் எடுத்துக்கொண்ட நபர்கள், சொகுசு வாழ்க்கை, பெண்களை பயன்படுத்திய அனைத்து மிருகங்களுமே இந்த நபரை சிறையில் இருக்க விடவில்லை. ஏன்னா சிறையில் இருந்தால்தான் இவர்களுடைய அந்தர வாழ்க்கை அது எங்கேயுமே நடக்காது இல்லையா? அதனால் 18 மாதங்களில் இந்த நபர் வெளிவருகிறார். திறந்து விட்டாரா? கிடையாது. வெளிவந்ததற்கு பின்பு மீண்டும் ஒரு முறை அதே வேலை, எதற்காக சிறைக்கு சென்றானோ அதே வேலை, அதே சின்ன சின்ன குழந்தைகள். 2008ஆம் ஆண்டு சிறைக்கு சென்று 2009ஆம் ஆண்டு வெளிவந்து மீண்டும் ஒரு முறை 2019ஆம் ஆண்டு இந்த நபர் மீது அடுத்த வழக்கு. 2018ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு ரிப்போர்ட், மியாமி ஹெரால்ட் பப்ளிஷ்ட் அ ரிப்போர்ட் அகேன்ஸ்ட் ஹிம். அந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இன்னும் 2008ஆம் ஆண்டு அந்த வழக்கில் பெயர் வந்த குழந்தைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்கவில்லை என்று மறுபடியும் இந்த வழக்கு ஓப்பன் ஆனது. இந்த முறை புதிய ஏராளமான பெண்கள், ஏராளமான குழந்தைகள், அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் உட்பட இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது, விசாரணை நடந்து கொண்டிருந்த போதே ஜூலை மாதம் 2019ஆம் ஆண்டு சிறையிலிருந்து, நியூயார்க்கின் சிறையிலிருந்து ஒரு செய்தி. இந்த நபர் ஃபெடரல் செக்ஸ் டிராஃபிக்கிங் சார்ஜில் இருந்த இந்த நபர் சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டான் என்று. ஆயிரக்கணக்கான நியூட் ஃபோட்டோஸ்,
ஆயிரக்கணக்கான வீடியோஸ், லட்சக்கணக்கான இமெயில்ஸ் அனைத்துமே இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வெளிவந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய பவர் புரோக்கர்ஸ்கள் அனைத்து நபர்களுடைய பேரும் இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வெளிவந்தது. போன வருடம் அமெரிக்காவின் US காங்கிரஸ் எப்ஸ்டீன் ஃபைல் ஆக்ட் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததற்கு பின்புதான் இந்த ஃபைல்ஸ்கள் இப்போ வெளிவருகிறது. அதுவும் ஃபில்டர் ஆகி மொத்தம் 65 லட்சம் ஃபைல்ஸ்களிலிருந்து வெறும் 30 லட்சம் ஃபைல்ஸ்கள் மட்டும் தான் வெளிவந்திருக்கிறது. இன்னும் 35 லட்சம் ஃபைல்ஸ்கள் வெளிவராமல் இருக்கிறது. இந்த பாதிக்கும் குறைவாக வெளிவந்த ஃபைல்ஸிலேயே நரேந்திர மோடியின் பெயர், ஹர்தீப் சிங் புரியின் பெயர், அனில் அம்பானியின் பெயரும் வெளிவந்து விட்டது. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இந்த நபர் கையிலிருந்து கிடைத்த படங்கள் 3500 நியூட் ஃபோட்டோஸ், 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ், 6 மில்லியன் பேஜஸ் கொண்ட இமெயில், ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ், பிளாக்மெயில் மெட்டீரியல் ஆஃப் ஃபேமஸ் பீப்புள். இந்த ஃபைல்ஸ்களில் சிக்கிய பிரபலமான நபர்கள்: பில் கிளின்டன், யுஎஸ்ஏயின் முன்னாள் பிரசிடென்ட்; டொனால்ட் ட்ரம்ப், கரண்ட் யுஎஸ்ஏ பிரசிடென்ட்; பில் கேட்ஸ், யுஎஸ்ஏவின் மைக்ரோசாஃப்ட் co-founder; எலான் மஸ்க், டெஸ்லாவுடைய ஃபவுண்டர்; பிரின்ஸ் ஆண்ட்ரியூ, UK ராயல் ஃபேமிலியை சார்ந்த இந்த நபர்; லியோன் பிளாக், அமெரிக்காவின் ஒரு இன்வெஸ்டர்; வூடி எலன், அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய ஃபில்ம் மேக்கர்; ஸ்டீஃபன் ஹாக்கின், UK USA உடைய ஃபிசிசிஸ்ட்; எதூத் பராக், இஸ்ராயல் ex-PM, Prime Minister of Israel, ex-Prime Minister of Israel; Mohammed bin Salman, சவுதி அரேபியாவின் கிரவுன் பிரின்ஸ்; நரேந்திர மோடி, Prime Minister of India; அனில் அம்பானி, billionaire, Reliance Group, an industrialist; ஹர்தீப் சிங் புரி, politician cum minister; தீபக் சோப்ரா, author, குரு; மீரா நாயர், ஃபில்ம் மேக்கர். இந்த அனைத்து நபர்களுடைய பேரும் இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வந்திருக்கிறது. ஆனால் ஹர்தீப் சிங் பூரியுடைய இந்த கதையை நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். எனக்கும் இந்த நபருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஒரு சில முறை தான் சந்தித்தேன். செக்ஸ் ஸ்கேண்டலில் என்னுடைய பெயர் கிடையாது. நான் ஏதோ இந்தியாவிற்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர வேண்டும், அதற்காக நான் போனேன். அதுவும் முதல் முறையாக நான் சந்திக்கும் போது நான் எங்கே போகிறேன், யாரை போய் சந்திக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. என் வாயில் ஒரு லாலிபாப் வச்சு விட்டார்களாம். We are talking about 2014 to 2016. Hardeep Singh Puri got retired in Feb 2013. 2013ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரை ஹர்தீப் சிங் புரி ஒரு பிஜேபியின் தொண்டர். அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இந்தியாவை எந்த விதத்திலுமே ரெப்ரசன்ட் செய்யாத ஒரு நபர் தொடர்ந்து எப்ஸ்டைனுடன் கனெக்ஷனில் இருந்து இருக்கிறார். ஹர்தீப் சிங் புரி எப்ஸ்டைனுடன் போய் பேசிய வார்த்தைகள் என்ன? டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, இது போன்ற விஷயங்களை பற்றி அங்கே பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. டிஜிட்டல் இந்தியாவை பற்றி 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதமே ஹர்தீப் சிங் புரி போய் பேசியிருக்கிறார். 2015ஆம் ஆண்டு தான் டிஜிட்டல் இந்தியா என்கிற இந்த திட்டமே வெளிவந்திருக்கிறது. அப்போ எப்படி 7-8 மாதங்களுக்கு முன்பே ஹர்தீப் சிங் புரி எந்த தகுதியில் போய் பேசினார்? நரேந்திர மோடி எதற்காக அமைதியாக இருக்கிறார்? எதற்காக அனில் அம்பானி இதுவரை கைது செய்யப்படவில்லை? ஏன்னா அனில் அம்பானிக்கு ஐடியா கொடுத்த நபரே எப்ஸ்டீன் தானே. தன்னுடைய சொத்தை எல்லாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனியில் கொண்டு போய் முடக்கிவிடு, இந்திய வங்கிகளிலிருந்து பணத்தை வாங்கி தன்னை பேங்க்ரப்டாக எடுத்து காட்டிவிடு, எல்லாமே இமெயிலில் இருக்கிறது இல்லையா? அப்போது அனில் அம்பானி ஒரு புரோக்கரோட பேச்சை கேட்டு இந்த நாட்டின் 40,000 கோடி ரூபாயை சூறையாடி இருக்கிறான். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. ஹர்தீப் சிங் புரி எதற்காக பதவியில் இருக்க வேண்டும்? எதற்காக ஹர்தீப் சிங் புரி அமைச்சராக இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டால் ஒட்டுமொத்த பிஜேபி ஹர்தீப் சிங் புரியை காப்பாற்றுவதற்காக முன் வருகிறது.
அப்போ ஹர்தீப் சிங் பூரியை காப்பாற்றினால் நரேந்திர மோடியும் காப்பாற்றலாம், அனில் அம்பானியும் காப்பாற்றலாம். அப்போ நான் தொடக்கத்தில் காட்டிய அந்த காட்சிகள், அந்த போட்டோஸ், ஒரு சைத்தான், ஒரு மிருகம், அந்த நபரை சப்போர்ட் செய்கிறீர்களா? அப்போ பிஜேபி ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல், ஒரு இன்டர்நேஷனல் ரேபிஸ்ட், ஒரு இன்டர்நேஷனல் குழந்தைகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளிய நபரை சப்போர்ட் செய்கிறீர்களா? அப்படி இல்லைன்னா நரேந்திர மோடி should have spoken something about it. நரேந்திர மோடி should have expelled this person, ஹர்தீப் சிங் பூரி. இதுவரை ராஜினாமா எதற்கு வாங்கவில்லை? எதற்காக ஒவ்வொரு டெலிவிஷன் சேனலில் போய் ஹர்தீப் சிங் பூரி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்டர்வியூ மீது இன்டர்வியூ கொடுத்து வருகிறார்? அனில் அம்பானி வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட எதற்காக வரவில்லை? நரேந்திர மோடியும் பேச மாட்டார், அமித்ஷாவும் பேச மாட்டார். அனில் அம்பானியை பற்றி பேசினால் பேசக்கூடாது, அடானியை பற்றி பேசினால் பேசக்கூடாது. ஹர்தீப் சிங் பூரி, என் மீது எந்த தவறும் கிடையாது. இன்னொரு பக்கம் ட்ரேட் டீல் நடக்கிறது. இந்திய விவசாயிகளை அடமான வைக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். அதை பற்றியும் நாங்கள் பேச மாட்டோம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா ஆணை போடுகிறது. எஸ் சார், வி வில் நாட் பை. இந்திய அரசாங்கத்துடைய பதில். இந்தியாவின் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டார்கள் அமெரிக்காவின் பயத்தை பார்த்து. 5 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை நாடி இருக்கிறார்கள். 70 கோடி மக்கள் விவசாயத்தை நாடி இருக்கிறார்கள். இந்த 2 செக்டர் மற்றும் பார்த்தீர்கள்னா கூட 75 கோடி மக்கள் விவசாயம், டெக்ஸ்டைல். இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளோ? 140 கோடி. 140 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 55% மக்கள் அமெரிக்காவின் கையில் அடமானமாக இருக்கிறார்கள். நரேந்திர மோடி இன்னொரு லாலிபாப். 80 கோடி மக்களுக்கு நாங்கள் ராஷனை கொடுக்கிறோமா இல்லையா? This is what the entire nation is shocked with. 11 ஆண்டுகளாக எந்த அரசாங்கத்தை ஒட்டுமொத்த இந்திய மக்களை நம்ப வைத்தார்களோ அந்த அரசாங்கம் செய்த செயல் இந்த நாட்டை அடமான வைத்தது. கேள்வி கேட்டால் தேச துரோகி. மகாமானவை பற்றி பாராட்டி மட்டும் தான் பேச வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது. வழக்குகள் போடப்படும். சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். காரணம், இது போன்ற செய்திகளை, இது போன்ற தகவலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காதபடி ஒரு சில அமைப்புகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து வருகிறார்கள். எங்களுடைய சேனலுக்கு ஏற்பட்ட அந்த கொடூரமும் அதுதான். எங்களுடைய வீடியோக்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.